அதோட ஒரு லவ் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ தேங்க்ஸ் டு ஷான் சார், பிகாஸ் மை கேரக்டர் அந்த சாங்னால அந்த கேரக்டரோட ஒரு என்ன சொல்கிறது, there were certain areas அதில் எல்லாருமே they had a big smile on their face. அது எந்தெந்த இடத்துலனா எப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ, சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான். ஸோ ஐ திங்க் சக்தி சார், ஆமாம் சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் நீங்கள் அதே ஃபேவர் எங்களுக்கு சொன்னார். அவர் வந்து ரொம்ப வெறப்பான ஆள் மாதிரி இருப்பார், பல்ல காட்டினா அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. ஆனால் அந்த பல்லுக்கு பின்னாடி ஒரு பயங்கர பக்குவமான சினிமாவை ஆழமாக அசை போட்ட ஒரு நேர்த்தியான மனிதன் இருக்கார் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த சைடு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். I'm thinking if I should be speaking in English or Tamil. தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. நான் தமிழில் பேசணுமோ இங்கிலீஷில் பேசணுமோ தெரியாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் மலையாளம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக I've been wishing for. So thanks to Shanmuga Priyan sir, because he made it possible with a very nice character, a very beautiful character. நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். ராதா வந்து like I played Radha is like half of my heart. I just enjoyed playing Radha. Also a very big thanks to Sean sir, because everybody who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying it's all possible just because of the music. The music, you know, every time they hear adoda oru love is increasing. So thanks to Sean sir, because my character and the song nala and the character oda oru enna solradhu ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்கில் தான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டன் லைன்ஸ். ஆல்சோ தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆல் மை co-actors, because we had shoot in Gopichetipalayam and then we were all like ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், ப்ரொடக்ஷன், என்ன சொல்கிறது, ஆக்டர்ஸ், கோ-ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம் ஷூட்டிங்கில். Also now thanks to Vikram Prabhu sir, he's been very supporting throughout the film. He's been very, I was actually kind of scared to be acting beside all of them, but then ரொம்ப நல்லா இருந்தோம். ஆல்சோ தேங்க்ஸ் டு சுஷ், ஷீஸ் பின் அ வெரி கிரேட் co-actor. I am a big fan of her now. Yeah, thanks to everybody. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஒரு அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. எல்லோரும் வெளியில் வந்து சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி, ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க.
அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர் அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் எப்படி இது பண்ணுறது, எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் most of the inputs Shanmuga sir kudutadilla da I think I could do something like that. So thank you so much sir for giving me this opportunity and believing in me that I could do something like this. And adikapro I think definitely Meenakshi, after seeing your performance I was like I totally forgot that you are my sister and like you know you were part of the movie. I was transported to that world instantly. So it was a wonderful performance to watch. And adikapro I think the two constants in the movie enna solludhu oru engeyume ungala let down pannama ella edathiliyum I think they've given the best of best performance nu solla. I think Aruldas sir aprom Muruganandam sir unga rendu periyum paathittu I think my whole family எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே எங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் அண்ட் ஹூ ஆல்வேஸ் சேஸ் ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் யூ ஷுட் நாட் பி சூஸிங் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீ ஆல்சோ பிலீவ்ஸ் தட் ஒரு ஆக்டருக்கு ஷி ஷுட் ஹாவ் லைக் அ லைப்ரரி ஆஃப் ஒர்க் அரவுண்ட் ஹர். அண்ட் அப்படி அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் லைக் வெரி இன்னோசென்ட்டாக நீங்கள் பண்ணுறது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார். ஸோ அந்த இதில் ஐ ஜஸ்ட் லவ்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி மச் in the movie. And I think நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது எவ்ரிபடி there were certain areas அதில் எல்லாருமே they had a big smile on their face. அது எந்தெந்த இடத்துலனா எப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான். ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை, எல்லோரும் எவ்ரிஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இப்போது மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும். பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு சில ஏஜில் தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அதை கேட்டுட்டு நாங்கள் வி ரியாக்ட் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே உங்கள் லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட். ஸோ ஆல் இன் ஆல் இந்த என்டையர் டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் தீரஜ் சார். அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் கிவிங் மீட். தேங்க்ஸ் நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு. தியேட்டர் விசிட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த படமாக இந்த டீம் மூலமாக கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாஸ்தி தியேட்டரே போய் பார்க்குறதில்ல, ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை, இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து 100க்கு 100 செஞ்சுட்டேன்னா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும்னு தான் நினைப்பேன். பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன். சென்னையில் ஐ திங்க் ஒரு 4-5 தியேட்டர்ஸ் போனோம். அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம். அதில் வந்து கிடச்சது அன்பு மட்டுமே. அண்ட் இங்கே சென்னையில் போயிருந்தபோது சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌடு, லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீமாக உள்ளார என்ட்ரு பண்ணோடனே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதிலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அன்புக்கு. அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ப்ரெஷ் ஷோ போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமோட ஒர்க் பண்ணது
அதான் இப்போ எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் பேசினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது ஈஸி, கடைசியில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி. had a wonderful time working with all of you. Sean, always a big fan of your music. Thank you so much for providing such good music. இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலாக நீங்கள் ஒரு wonderful ஆல்பம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார் ரொம்ப நன்றி சார். இது 3வது படம், நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அருள்தாசனை நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல. ஆனால் தேட்டர் உள்ளார போனால் நான் அவரை கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. பட் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் சார். அண்ட் போத் மீனாட்சி அண்ட் சுஷ்மிதா சொன்ன மாதிரி யூ வர் த பில்லர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேரும் நீங்கள் கரெக்டாக பில்லர்ஸாக இருந்திருக்கீங்க. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ. சைலண்ட் அண்ட் டெட்லி. ஆமாம், அவங்க ஸ்வீட் அண்ட் பப்ளி அஃப்கோர்ஸ். ஸோ அதனால் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். முருகானந்தம் சார், அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, இன்னசென்ஸ்லேயே அந்த ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க சார். அண்ட் எப்போவுமே ஒரு ஃபோன் அடித்தா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1.5 நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு ஃபைட்டு, சூப்பராக இருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு. ஸோ ஆமாம், அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஏற்றுக்கிறது, பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே. அதெல்லாம் இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் தி டைரக்டர் சண்முகப்பிரியன், தேங்க்யூ. நீங்கள் வந்து இருக்கப்பட்டு பார்த்து தான் எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க. எனக்கு வந்து விதவிதமாக பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா டைப் காஸ்டிங்கிற ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள், வேடங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. சக்தி சார், ஆமாம் சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் நீங்கள் அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங். இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள், எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. இது என்னோட இண்டஸ்ட்ரி. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ், missing Shweta today, but thank you so much Dheeraj and Rise East, Karthik sir, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஸ்டேஜில் இல்லை. ஆனால் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். ஸோ டைரக்டர் குரூப், தேங்க்யூ எல்லாருமே. யூ ஆல் டிட் a wonderful job. நானே வந்து மார்னிங் 7 till night 9 ஷூட் பண்ணோம் இந்த படம். இப்போ 7 to 9 ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும். அது வந்து கஷ்டமான வேலை. பட் நாங்கள் வந்து ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம், முடிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஓட்டமாக ஓடணும். ஸோ வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் தேட். தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ. நம்ம டிஓபி டீம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட். அதுவும் நாங்கள் வந்து கோபியில் வந்து ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது, அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஒண்டர்ஃபுல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் கம் அவுட் ஒண்டர்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ. ஒரு குட் டீம் எஃபர்ட். இன்றைக்கி வந்து இங்கே நின்று இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாம். இது ஒரு எப்பயுமே வெற்றி சக்ஸஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. இந்த படத்துக்கு குறிப்பாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சண்முகா வந்து இப்போது
ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. ஸோ அதனால் அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த படத்தில் ரொம்ப நிறைய விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் மியூசிக் ஃபார் ஹிம். ஒரு பெரிய வெற்றிக்கான எல்லா ஒரு அடையாளங்களும் அவர்கிட்ட இருக்குது. அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆவார் இந்த சினிமாவில், வர்த்தக ரீதியான படங்களில் கொடிகட்டி பறப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் படத்தில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை முதல்ல எடுத்து அதை சூஸ் பண்ணி அதை படமாக ஆக்குறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச். அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அருள்தாஸ் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், அக்காவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஏண்டா கட்டினேன்னு ஊருக்கு சொல்லணும் அப்படின்னு. ஊருக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லி ஆகணும். அது ரொம்ப நேர்த்தியாக சொன்னால் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நூல் மீறினா அது வந்து தவறான ஒரு விஷயமாக கூட போயிடலாம். அதில் மேரேஜில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதோட நுட்பமாக கையாண்டது அண்டு காஸ்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். ஸோ சண்முகா, வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் மேலும் மேலும் ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எதுவும் நான் மாற்றிட்டேன்லாம் எதுவும் சொன்னாங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நாங்கள் டெய்லி வாக்கிங் போவோம், கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம், அப்புறம் வருவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு நல்ல நண்பன் கிடச்ச ஒரு சந்தோஷத்தோடு நான் இந்த வாழ்த்து மாதிரி சொல்லிக்கிறேன். அப்புறம் சக்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அதாவது சொல்கிறேன், ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஏதாவது ஒரு இது சின்னது பெருசு அப்படின்னு எந்த கேள்வியுமே கேட்காம வெறும் படத்தோட அந்த குவாலிட்டியை, படத்தோட அந்த இன்னேட் குவாலிட்டியை வச்சு அந்த படத்துடைய ஒரு பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடியவர். அது மாதிரி பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் அதாவது ஒரு படம் நம்ம 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 பிடிச்சவங்களா இருக்கோன்றதுக்காக அவர் வந்து தப்பாகவும் அதை புகழ்ந்தும் பேச மாட்டார், இது பண்ண மாட்டார். கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயத்த அவர் கணிச்சிருவார். ஸோ ரொம்ப ரொம்ப வெரி ஒரு சென்சிபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி அவருடைய லோகோ போட்டு அந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்து மேலே ஜனங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒரு அபிமானத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ திரும்ப எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் அருள்தாஸ் சார், அவர் தான் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் அவரோட தீம்லாம் வந்து ரொம்ப ஆசையாக போட்டேன். ஏன்னா வந்து இந்த வீடு கொளுத்தின்ற கேரக்டருக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கல்யாணத்தில் வந்து ஒரு எல்லா கல்யாணத்துலையும், என் கல்யாணத்துலையும் ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரி. அது யாருன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போக முடியாது. அதனால் அந்த மிஸ்டர் எக்ஸ் இருப்பாங்கல்ல கல்யாணத்தில், பொதுவாக அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்ணுறது வந்து ஒரு மீட்டரை தாண்டி. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப அதாவது ஒரு ஹீரோயின்னா அவங்க பேசுகிற டைலாக் ஒரு சீன் அழகிற மாதிரி, ஒரு சீனில் வந்து அன்பாக பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன பெரிய சேலஞ்ச் இந்த படத்துலனா எல்லாமே அதே சீன் தான். அவர் யார் என்ன பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அதில் உள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படியே எல்லாருமே எனக்கே வந்து ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்டா அந்த ஆள் சும்மா எல்லாமே அதை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ள எப்பயுமே அந்த ஒரு ஹேட்டை சம்பாதிக்கிற கேரக்டரை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ஒரு நடிப்பு மட்டும் கிடையாது, சினிமாக்காக மூச்சு விடுற அந்த ஒரு ஆன்மா கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. மோகன்ராஜன் ஐயா திரும்ப சொல்கிறேன், பட் இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணுறதுன்றது, அதாவது எப்படின்னா, நான் வந்து பேட் காப்பு, ஒரு டைரக்டர் வராங்கன்னு வைங்களேன், நான் பேட் காப்பு, ஒரு குட் காப்பு. நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் ஒரு புரியவே ஏங்க இது வந்து ஓகே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு நான் குதிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், வாங்க தலைவா ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார். அந்த டீ சாப்பிட்ற கேப்பில் டைரக்டர் ஓகே ஆகி வருவார். ஸோ அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, கிண்டலாக சொல்லலை, அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். அதாவது ஒரு பாடல், அவர் வந்து என்னோட வரி வந்து நல்லா வந்துடணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டார், அந்த பாட்டுக்கு அது நல்லா வரணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து அவர் வரி நல்லா வந்துடணும், அவருக்கு பிடிச்ச வரிகளை அவர் எழுதிருந்தோமே அப்படின்ற ஒரு இது எனக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கொலாபரேஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்காக கேளிக்கைக்கான பாடல்கள் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் என்னைக்காவது சோர்ந்து போனாங்கன்னாலோ இல்லைன்னா ஒரு வாழ்க்கை அவங்கள சோதிக்கிற நேரத்துலையோ எங்கள் பாட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கோம் அப்படின்றத உறுதிமொழியை நான் எடுத்துக்கிறேங்க. யுவராஜ், அதாவது அவர் முதல்ல வந்து நான் ப்ரொடியூசர்னே நம்பலை, அவ்வளோ ரொம்ப ஹம்பிளாக இருந்தார், ரொம்ப நோ நான்சென்ஸாக இருந்தார். பேசுகிற விஷயம் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் ஃபில்டர் இல்லாமல் பேசிடுவார், ரொம்ப ராவான ஒரு ஆள். ஸோ வெரி வெரி சின்சியர் ப்ரொடியூசர் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு படத்துக்காக அது ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் கூட சில விஷயங்கள் வந்து பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேசினா பரவாயில்ல, ஒரு வேற யாராவது பேசினா கூட பரவாயில்ல, ஒரு ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு படத்துக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனது வந்து ரொம்ப அவருடைய குவாலிட்டி எனக்கு காட்டுச்சு. இது வந்து அவரோட படமே இல்லை ஆக்சுவலாக, அவரே கண்டிப்பாக வம்படியாக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், வந்து பேசுவேன் உங்கள் வெற்றியில் அப்படின்னு. சில நண்பர்கள் எப்படின்னா, நண்பர்கள் வளர்ந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கெடுத்து விட்டுருணும், ஏதாவது ஜலசி இருக்கும், இல்லைன்னா என்னடா
இவனுக்கெல்லாம் நடக்குதே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சண்முகா. ரொம்ப ஒரு அவங்களோட நட்பை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த வெற்றி விழாவில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படின்றது அவங்க நட்புடைய அழகை காட்டுது. ப்ரொடியூசராக தமிழ் சினிமாக்காக நீங்கள் என்ன மாதிரி விஷயம் வச்சுருக்கீங்கன்றதையும் காட்டுது. யுவராஜ், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க வந்ததுக்காக. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் விக்ரம் பிரபு சார். என்ன சொல்கிறது, நான் திரும்ப சொல்கிறேன், நான் மீட் பண்ணதுலேயே மோஸ்ட் டீசென்ட் டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொல்லணும் அவரை. அது மட்டும் இல்லை, அவருடைய ஃபிலிம் சாய்ஸஸ்லாம் பாருங்கள். அதாவது எல்லாருமே இப்போ ஒரு ரேஸ் இருக்குது, ஆனால் வந்து சரியான படங்களை பண்ணணும், சரியான படைப்புக்காக நம்ம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னதே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவர் மற்றவங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் எடுப்பார் அவர் மேலே. அந்த மாதிரி காட்சிகளில் அவர் காட்டியிருந்த ஒரு யதார்த்தம். ஏன்னா விக்ரம் பிரபு சார் நம்ம ஒரு ஆக்ஷனாக ஒரு கும்கி மாதிரி படங்களில் அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு ஒரு யதார்த்தமான ரோல் அவர் எப்படி பண்ணுவாருன்ற அந்த ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பட் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா, அந்த மொட்டை மாடியில் சொல்லலான்னு நினைக்கிறேன். அவங்க மீனாட்சி வருவாங்க, இவங்க அந்த எழுடாபாட்டில் பாட்டு முடிச்சுட்டு இவர் மாடியில் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவர், வேறு யாரும் அந்த பெருசாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பிரச்சனையே பண்ணலான்னு சொன்னோன்னே, நான் யார் தெரியுமா உசிலம்பட்டியில் அப்படின்னுவார். என்னன்னா, அதாவது எவ்ரிபடி ஹாஸ் அ பாஸ்ட். அதாவது ரக்கடாக இருந்து வாழ்க்கையில் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவனுடைய ஒரு மனநிலை, அந்த மனநிலையை வெளிப்படுத்துறது, அந்த ஆர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, டைரக்டருக்கு அந்த தன்னை அர்ப்பணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பரிமாணங்களை கேள்விப்பட்டிருந்தா கூட இந்த படத்தில் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது சார். இது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் முருகானந்தம் என்னுடைய பழைய டீ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு. டீ குடிக்கணுன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி எப்பயுமே நான் டீ குடிக்கணுன்னா அவரை கூப்பிடுவேன். நைட்லலாம் வந்து ஒரு 1 மணி 2:30 மணிக்கெலாம் போயிட்டு டீலாம் குடிச்சிக்கிட்டு சினிமா பற்றி பேசிக்கிட்டு அவர் பேசுவார், நான் பேசுவேன். அதாவது இவர் சொன்னார், சுதர்ஷன் சொன்னார், அவர் வந்து ரொம்ப வெறப்பான ஆள் மாதிரி இருப்பார், பல்ல காட்டினா அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. ஆனால் அந்த பல்லுக்கு பின்னாடி ஒரு பயங்கர பக்குவமான சினிமாவை ஆழமாக அசைப்போட்ட ஒரு நேர்த்தியான மனிதன் இருக்கார் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த சைடு எனக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல, அதான் சொல்கிறேன், சினிமாக்காக வாழணும்னு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிடைக்கிது. ஸோ முருகானந்தம் ஐயா ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க 2 பேரையும் பற்றி கண்டிப்பாக பேசணும். அதாவது ஸ்பாய்லராக இருக்கும் சொன்னால், பட் 2 பேருமே வந்து ஒரு 2 பெரிய பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். 2 பாதியையும், முதல் பாதி இவங்களும் 2வது பாதி அவங்களும் அப்படி தாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக மீனாட்சிக்காவது பரவாயில்ல, நிறைய டைலாக்ஸ் இருக்குது, இவங்களுக்கு பாவம் டைலாக்ஸுமே கம்மி. அவ்வளோண்டு ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க அப்படி ஒரு அந்த கேரக்டரை ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து ரொம்ப அந்த மீண்டும் பிறந்தின பாட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கல்யாண கலவரமே பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் தான், டைலாக் வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட அவங்க கேரக்டரே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப பேச விருப்பம் இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. மௌனத்திலே அவங்க ரொம்ப நிறைய ஆழமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு பெரிய ஒரு மெருகேற்றிருக்காங்க. ஸோ கிரேட் டெபியூட், ஐ திங்க். வெல்கம் டு தமிழ் சினிமா சுஷ்மிதா அண்ட் மீனாட்சி. பேஜாரான பாட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அந்த பாட்டோட அந்த அவங்க முதல்ல வந்து இந்த கேரக்டரை பற்றி சொன்னபோது இவங்க கேரக்டர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து ஒரு சைடில் இவங்க சிஸ்டரோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் இவங்க அப்படியே ஒரு போல ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ சண்முகா வந்து முதல்ல அது சுச்சுவேஷனை சொன்னபோது அவர் வேற ஒரு பாட்டு சொன்னார், நான் பண்ண ஒரு பாட்டு எனக்கு ரெஃபரன்ஸாக சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் அவங்க பண்ண விதத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி டிசைடட் தட் வி ஷுட் மேபி டூ அ வெரி பப்ளி சாங். லைக் நீங்கள் சொன்னீங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப பப்ளியான விஷயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு, பட் நீங்களும் அதுக்கு ஒரு ரீசன் நினைக்கிறேன். அண்ட் சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, சில எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு சுட்டியாக இருக்கிற அந்த பப்ளினஸ் அது நேச்சுரலாகவே உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு பெரிய ஒரு சக்தியாக இருந்தது அது. ஸோ தேங்க்யூ. அண்ட் வழக்கம் போல் ஒரு முக்கியமான நன்றியை நான் கடைசியாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்காக தான் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா திரும்ப எப்பயுமே உங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து எங்களுக்கு இன்னும் பயத்தை தான் கொடுக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு நீங்கள் காட்டுற சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரத்தையும் வந்து நாங்கள் எந்த நேரத்துலையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் எங்களோட ஸ்கேல், நாங்கள் எங்களை மெஷர் பண்ணிக்கிற ஒரு அந்த அளவுக்கோடு நீங்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த லவ் மேரேஜ் படத்தையும் ரீசெண்டாக வந்த நான் சம்மந்தப்பட்ட எல்லா படத்தையும், லைக் குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு லவ்வர்லேருந்து லப்பர் பந்துலேருந்து இசைக்கும் சரி படத்துக்கும் சரி அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து இப்போ
லவ் மேரேஜ் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் எல்லாரையும் யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா ஸ்ரீ ப்ரொடியூசர், அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. தீரஜ் இங்கே இருக்கார். ஸோ வாழ்த்துக்கள். மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வெற்றியோடைய ஒரு மகிழ்ச்சியில் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கோம் எல்லாருமே. ஸோ இன்னும் இந்த படம் தொடர்ந்து நிறைய வாரங்கள் ஓடி நிறைய வசூலை நோக்கி நகர்றதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வர வாரங்களை இன்னும் இதை பெரிய வெற்றியாக கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக பார்ட்டி வைங்க. 50 நாள் பார்ட்டி அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? பட்ஜெட் இருக்குல்ல? அவர் இன்னைக்கு நைட்டு. எனிவே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். நான் முழு மன நிறைவோடு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய வெற்றிகளை இந்த 2 வருஷமாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ந்து உங்களை மகிழ்விப்போம். நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.